அப்படியே அமைதியாயிடுச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப ரம்மியமா இருக்குது. பரவாயில்ல, 2 நாள் முன்னாடி இருந்த காத்து இல்லை இப்ப. அதே மாதிரி வியாழக்கிழமை சாயங்காலம் 4 மணி அப்படின்னாலே அறிவு சார்ந்த கேள்விகள்னு சொல்றதை விட போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க, இல்லை எங்க வீட்டில் வந்து போட்டித் தேர்வுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி சிந்தையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக தான் கோடை பண்பலை 100.5 பண்பலை கழகம் நிறைய கேள்விகள் வந்து நம்ம கேட்குவோம். ஆனா அதுக்கு நேரம் வந்து நம்ம எப்படின்னு தெரியல. கேள்வி மட்டும் கேட்க மாட்டோம், கேள்வி சார்ந்த விஷயங்களையும் சொல்லுவோம். அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்க பதில தேடலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆரம்பமா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வோட இப்ப நிகழ்ந்த நிகழ்வு இல்லைங்களா? சமீபத்துல நம்ம எல்லாருக்குமே அது எப்படி சொல்றது, எப்படி சொல்லுவோம் போல, பறக்குது பறக்குது, எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஆமா, நம்ம எளிமையா நம்மளுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாங்களா? வருக. வணக்கம். மாலை வணக்கம். வணக்கங்க. நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம் ஐயா, உங்களுக்கு சுந்தரமான ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கிறோம். சரிங்க, கேளுங்க, முயற்சிக்கிறேன். முயற்சி இல்ல, இது சொல்லியே ஆகணும்ன்ற கட்டாயப்படுத்துறேன் நான். இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படின்னு ஆப்ஷனலா எதுவும் வைக்க, தீர்க்கமா தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். சரிங்களா? இத வந்து ரொம்ப எளிமையா வந்து ஆரம்பத்துல போடுறோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் பரிச்சயமானதுதான், எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்ப வந்து சுதந்திர தினம் நம்ம கொண்டாடணும் நம்ம நாட்டுக்கு. அது எத்தனாவது வருடமா நம்ம கொண்டாடணும்? 79. அந்த 79வது சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்னங்க? அவ்வளவுதான். நியாய பாரத் அப்படின்னா அது வந்து நம்ம சுதந்திரத்தை போற்றணும், எதிர்காலத்தை ஊக்குவிக்கணும். நல்ல விஷயம், எதிர்காலத்தை ஊக்குவிக்கணும். வாழ்த்துக்கள் சண்முக சுந்தரம். என்ன பாடல் கேட்கலாம்? அதாவது படிக்காதன் படத்துல இருந்து சொல்லி அடிப்பேன் அடி. சொல்லி அடிக்கலாம், இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும் இல்லைங்களா பலா? நயா பாரத். நயா பாரத் அப்படின்னா புதிய இந்தியா, நியூ இந்தியா அப்படின்னு சொல்றது. அப்ப இந்தியாவோட கோல், நம்மளுடைய லட்சியம். ஆமா, அந்த அததான் வந்து விக்சின் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியா. அததான் சொல்றாங்க, வளர்ச்சி அடையக்கூடிய அப்படின்லாம் இல்ல, வளர்ச்சி அடைந்த இந்தியா. அது எப்படி வந்து ஒரு டார்கெட், ஒரு இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, டெவலப்டு இந்தியா. அதுக்கு வந்து ஒரு இலக்கு, இந்த வருஷத்துக்குள்ள நம்ம வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு வல்லரசு நாடா மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. 2047. அதுக்குள்ள எப்படி நம்ம உணவுல தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம், மற்ற விஷயங்கள்ல தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம், அது மாதிரி எல்லா துறைகள்லயும் முழுமையான வளர்ச்சி அடைந்த ஒரு இந்திய நாடாக உருவெடுக்கணும் அப்படிங்கறதா சுதந்திர தினத்தினுடைய கருப்பொருள். நயா பாரத்.